அன்புள்ள அறம் சார்ந்த நீதியையும் நியாயத்தையும் விரும்பக்கூடிய மக்களே, கள்ளல் ஒன்றியம் செவரக்கோட்டையில் உள்ள ராஜேஷ் கண்ணன் என்பவரது கண்ணை குத்தி கலக்கி கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். சாதி வெறி பிடித்த மிருகங்களிலும் சேத்தியற்ற ஒரு சில நபர்கள். அவர்களுக்கு நீதி வேண்டி சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்களுக்கு தண்டனை தக்க முறையில் வாங்கித்தர வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளல் பேருந்து நிலையத்தில் 12/6/2024 அன்று காலை 10 மணியளவில் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். ஏன் இந்த போராட்டம், எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்களை குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒருவரது சாதியை மேற்கோள் காட்டி பெருங்கொண்ட கும்பலை திரட்டி வந்து சின்ன வாய் பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி அவரை கீழ் சாதியினர் என்று இவர்களாக கருதி கொண்டு, மனிதருக்கு மனிதர் யாரும் மேல் சாதியோ கீழ் சாதியோ கிடையாது. இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இவர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம சந்திராயன விண்வெளிக்கு விடுறோம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது போன்ற சங்கடமான காரியங்களும் இந்த நாட்டில் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. என்ன நடந்தது? சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் செவரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டு தனது வலது கண்ணை இழந்து விட்டார். மீண்டும் அறுவை சிகிச்சை செய்தாலும் மாற்றுக்கண் பொருத்த முடியாத அளவிற்கு அவரின் கண் நரம்பு மண்டலம் முழுவதும் சிதைந்து விட்டது. பனங்குடி ராபின் என்பவருக்கும் ராஜேஷ் கண்ணனுக்கும் அருங்கிப்பட்டி திருவிழாவில் வாய் வார்த்தையாக கருத்து மோதல் இருந்திருக்கிறது. இதை மனதில் வைத்த ராபின் 15 தினமாக திட்டம் தீட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள சாதி இளைஞர்களை திரட்டி ராஜேஷ் கண்ணனை கொலை செய்யும் நோக்கில் செயல்பட்டுள்ளார் ராபின். 19 பேர் ராபின் தலைமையில் மேல் பூங்குடி கிராம மஞ்சுவிரட்டு அன்று இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராஜேஷ் கண்ணனை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். விழித்திரை கிழிந்து கண் வெளியே வந்துவிட்டது. அந்த அளவிற்கு குத்தி தாக்கி இருக்கிறார்கள். இந்த சாதி ஆவண தாக்குதல் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வழிகாட்டுதலுடன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலையிட்டு அதுவரை வெறும் தாக்குதல் வழக்காக இருந்த வழக்கை சட்டப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டு விவரம் தெரிந்த நிலையில் ம.க.இ.க., வி.சி.க., சி.பி.சி தோழர்கள் தன் கண்டனங்களை வலைதள பதிவுகள் மூலம் பதிவு செய்துள்ளனர். ராஜேஷ் கண்ணனுடைய குடும்பம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு குடும்பம். உங்களாலான உதவிகளை இயன்றளவு அவர்களுக்கு செய்யுங்கள். கண்டிப்பாக இதற்கு நீதி வழங்கியே ஆக வேண்டும். இது போன்ற அநீதிகளை நாம் தட்டி கேட்டே ஆக வேண்டும். அநீதிக்கு எதிராக நீதியாளர்கள் அனைவரும் காலை 10 மணிக்கு 12ஆம் தேதி கள்ளல் பேருந்து நிலையத்தில் திரளாக திரண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான முறையிலே நீதி வழங்கி ஏற்படுத்தியவர்களுக்கு சரியான முறையிலே சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர் தானே எங்கோ பாதிக்கப்படுகிறது என்று நீங்கள் அமைதியாக இருந்து விடாதீர்கள். நாளை அந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும் போதுதான் உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஆகையால் பெருந்திரளாக மக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஒன்று திரளுவோம் கள்ளல் பேருந்து நிலையத்தில் அநீதிக்கு எதிராக.